ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய இதுதாங்க வாதநாராயண கீரை. இதே மாதிரி ஒரு கீரை இருக்கும், அது சவுண்டு கீரை. அது சாப்பிடக்கூடாது, ஆடு தான் சாப்பிடும். இந்த கீரை தான் நமக்கு கால்வலி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வாதநாராயண கீரை சட்னி. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சமாக சேர்த்து தக்காளி, பூண்டு, வெங்காயம் வதக்கிட்டு அதுலேயே கீரையும் போட்டு வதக்கிக்கிங்க. நல்ல தலை கொஞ்சம் நேரம் மாறாமல் வணங்கி வரும். அந்த சமயத்தில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்கா. இது ப்ரொக்கோலி. நல்லா அலசி க்ளீன் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு பல், கடுகு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து பெப்பர் மட்டும் போட்டு வதக்கிக்க. இது வெண்டைக்காய் பொரியல் வதக்கிட்டுருக்க. இது எவ்வளோ தடவை போட்டிருக்க வீடியோ வேணும்னா முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் இருக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வெண்டைக்காய் வதக்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை சேர்த்து கூட வதக்கிக்கலாம். வேர்க்கடலை தூவுனதும் சூப்பராக இருக்குது. முட்டை வேணுனாலும் ஒடிச்சு ஊற்றி வதக்கிக்கலாம். அது ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். சாதம் வெந்துட்டுருக்கு. இதளவு வதங்கிச்சு பாருங்கள். வெண்டைக்காய் சூப்பராக வதங்கிடுச்சிங்களா? இந்த சமயத்தில் நம்ம வேர்க்கடலையை தூவி இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி ட்ரை ஆகிடுச்சுன்னா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆறிச்சுன்னா இன்னும் உதிரி ஆகிடும். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சூடான வெள்ளை சாதம், வாதநாராயண கீரை சட்னி, வெள்ளை சாதம், ப்ரொக்கோலி வதக்கினது, வாதநாராயண கீரை சட்னி, வெண்டைக்காய் பொரியல், வேர்க்கடலை தூவி. இதாங்க இன்றைய சமையல் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். இங்கே பாருங்கள், இது காலையில் எடுத்த வீடியோ. பால் கறவை வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க சன் கறந்து வச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் அவர் ஊற்றிட்டு போகிறதுக்காக வருவார். அதனால் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. சூரியன் பாருங்கள் 8 மணிக்கு எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர ஈசலுங்க. அந்த சவுண்டு ஃபுல்லாக வருது பாருங்கள். ஒரே சவுண்டு பாருங்கள். ஈசல் பறக்கிற சவுண்டு தான் அது. ஒரு மாதிரி மழை தூறல் மாதிரியே இருக்கும். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அவ்வளோ ஈசல், நிற்கவே முடியல. தெரியுதான்னு பாருங்கள். அதை பார்த்துட்ருக்கும்போது இந்த பூ அழகாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது டிசம்பர் பூ மாதிரி இருக்கும், ஆனால் அது டிசம்பர் பூ கிடையாது. இது பாருங்கள் எவ்வளோ உயரம் பறக்குது பாருங்கள். பயங்கர ஈசல், வானத்து வரைக்கும் பறக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது தூதுவளை செடி. பூ அழகாக இருக்குது பாருங்கள், பர்பிள் கலரில். இந்த பழமும் நெய்யில் வறுத்து சாப்பிட்டா
சளிக்கு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மேலே போய் கொடியை வந்து திருப்பி பூ வச்சிருக்கு. எவ்வளோ பாருங்கள், மறுபடியும் பறக்குது பாருங்கள், எவ்வளோ நேரம் இருக்குது. திருப்பி வந்து வெளியில் பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த சைடு வரைக்கும் போகுது பாருங்கள். அது வாழ்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அது பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு. தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.